ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்னதாக ஒரு பாடலில் ஒரு சரணத்தை நான் பாட விரும்புகிறேன். பாடலாமா? தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் என்றும் எங்கும். இந்த பாடலில் 3வது சரணம், என்ன வந்தாலும் நம்புவேன் என்கின்ற பாடல் என்கின்ற சரணத்தை நாம் பாடுவோம். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களோடு கூட கொஞ்சம் நேரம் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் பேசிட்டோம் நிறைய, உம்மிடத்தில் நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டுட்டோம். ஆனால் நீர் எங்களோடு கூட பேசணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தை உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பாடலை கவனிச்சிங்களா? என்ன வந்தாலும் நம்புவேன் அப்படின்னு ஒரு வரி. என்ன வந்தாலும் நம்புவேன். யாருன்னா என் நேச மீட்பரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை அப்படின்னு இந்த வரிகள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு, காத்திடுவார் என்றுமே. இதனுடைய அடிப்படையில் தான் இன்று நாளில் நான் உங்களோடு கூட சத்திய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். பைபிள் வச்சுங்கிறீங்களா? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாட்கள் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரில் நான் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாட்கள் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நமது சார்பாக ஆண்டவர் இடைப்பட்டு நடப்பிக்கும் ஒவ்வொரு அற்புதத்தின் மறுபுறத்திலும், எல்லா அற்புதத்தினுடைய மறுபுறத்திலும் நாம் கடந்து செல்ல வேண்டிய விசுவாச பாதை ஒன்று உண்டு. இதை நம்ம மறந்துடக்கூடாது. நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார். நமக்கு ஆரோக்கியம், நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியம், நம்முடைய குடும்பத்தில் நிதி உதவிகள், பண உதவி, அதுக்கப்புறம் குடும்ப உறவுகள், இது எல்லாம் ஆண்டவருடைய வல்லமை தொட்டதற்காக அவருக்கு நன்றி கூறி நாம் துதிக்கிறோம். துதிக்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக துதிக்க வேண்டும். துதிக்கிற அதே நேரத்தில் அந்த துதியோடு நாம் நின்று விடுகிறோம்.
இங்கே அதுதான் பெரிய சங்கடமான ஒரு சூழ்நிலை. நம்ம துதிக்கிற ஆண்டவரை அந்த துதியோடு நின்று விடுகிறோம், அல்லது எதற்காக துதிக்கிறோமோ அதை மாத்திரம் திரும்ப திரும்ப நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதன் பிறகு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒன்று, ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை குறித்து ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், அவரை போற்றுகிறேன், அவரை நான் வாழ்த்துகிறேன். அதோடு இல்லாமல் அதுக்கு அடுத்தது நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். துதியோடு கூட நாம் நின்று விடக்கூடாது. உதாரணமாக, சிவந்த சமுத்திரத்தை தமது மக்களுக்கு திறந்து கொடுத்தார் கடவுள். தெரியுது நமக்கு இல்லையா? சிவந்த சமுத்திரத்தை மக்களுக்கு திறந்து கொடுத்தார். பின்பு அதே தண்ணீரை கொண்டு பின்னால் வந்து கொண்டிருந்த பார்வோனின் சேனைகளை அழித்தார். இது நமக்கு நல்லா தெரியும். முதல்ல இந்த மக்கள் பார்வோன் விட்டுட்டார். முதல்ல இந்த மக்கள் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டார். 10 வாதைகளுக்கு பிறகு, அதுக்கப்புறம் சங்கார தூதன் இதெல்லாம் வந்த பிறகு சரி போகட்டும்னு விட்டுட்டார். விட்டுட்ட பிறகு அப்புறம் யோசித்து பார்க்குறாரு, தங்களுக்கு வேலை செய்வதற்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்வோன் யோசித்த பிறகு திரும்பவும் இந்த மக்களை பிடித்து கொண்டு போய் வைத்து கொள்ள வேண்டும், தங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி பெரும் சேனையோடு கூட பின்னால் துரத்தி கொண்டு வருகிறார். அப்படி வர்ற வேளையில் இந்த மக்கள் தப்பித்து ஓடிவிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது எதிர பார்த்தாங்க பெரிய செங்கடல் நின்று கொண்டு இருக்கிறது. இப்போ அவங்களால அந்த பக்கமும் ஓட முடியல, பின்னாடியும் ஓடி வர முடியல, வேற எங்கேயும் போக முடியல அவர்களால். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, மிகப்பெரிய அந்த சமுத்திரத்தை, செங்கடலை அவர் பிளக்கிறதை நாம் பார்க்குறோம். என்ன பண்ணுறாருன்னா, எது தடையாக இருந்ததோ, எது அவர்களை பயமுறுத்தினதோ, எது அவர்களை போக விடாமல் தடுத்ததோ அதுவே அவர்களுக்கு வழி விடுகிறது. அதுவே அவர்களுக்கு பாதுகாப்பாக பெரும் மலை போல நின்றது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். இப்படி அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக வெட்டாந்தரையில் நடந்து செல்வது போல அவர்கள் நடந்து சென்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அப்படி நடந்து அந்த செங்கடலை கடந்து செல்கிறார்கள். அதே அந்த தண்ணீரை கொண்டு பின்னால் வருகின்ற பார்வோனின் சேனைகளை அவர் அழித்தார் அப்படின்னு நம்ம பைபிளில் நம்ம படிக்கிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1 - 21 வரைக்கும் நீங்கள் தயவுசெய்து வீட்டில் பாருங்கள் உட்கார்ந்து. அப்படி வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி அந்த செங்கடல் பிளந்தது, எப்படி அவர்களுக்கு வழிவிட்டது, எப்படி அந்த சேனைகள் அழிந்து போனது என்பதெல்லாம் நமக்கு அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சமயத்தில் தான் மகா பெரிய துதியின் கொண்டாட்டம் தொடங்கினது. பெரிய துதி. இந்த மாதிரியான ஒரு ஆராதனையில் நீங்களும் நானும் இதுவரைக்கும் கலந்து கொண்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு துதி ஆராதனையில் நீங்களும் நானும் கலந்து கொண்டிருக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு துதி, அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம், அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை. இந்த ஆராதனையை செய்தது யார் அப்படின்னா, மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் தொடர்ந்து செய்கிறாங்க. அவங்க தான் முதல்ல தொடங்குறாங்க. 15:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 15:1 மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் புகழ்ந்து பாடின பாடல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பிறகு யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 20-21 பார்த்தீங்கன்னா, ஆரோனின் சகோதரி மிரியாமும் இந்த துதியில் கலந்து கொண்டாள் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானா இவர்கள் இந்த துதியின் கொண்டாட்டத்தில் இவர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் கலந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் துதித்தார்கள் ஆண்டவரை. ஏன்னா தங்களுக்கு தடையாய் நின்ற அந்த செங்கடல், தங்களுக்கு மதில் போல நின்ற அந்த செங்கடல் வழிவிட்டிருக்கிறது. அவர்கள் அந்த வழியாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். எது அவர்களுக்கு வழிவிட்டதோ அதுவே ஆழியே அவர்களை மூடிக்கொண்டது. யாரை? பார்வோனுடைய சேனைகளை மூடிக்கொண்டது.
தங்களுக்கு எதிராக வந்தவர்களை அழித்து போட்டது அப்படின்னு சொல்லி இவர்கள் பார்த்து, ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்தாரே அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் துதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ துதிச்சு முடிஞ்ச பிறகு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், மோசே என்ன பண்ணுறாரு, வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி இந்த மக்கள் தொடர்ந்து நடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த துதியின் கொண்டாட்டத்திற்கு பிறகு மறுபடியும் அவர்கள் தொடர்ந்து நடந்து போக ஆரம்பிக்கிறார்கள். வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி அவர்கள் தொடர வேண்டிய ஒரு வேலை ஒன்று வந்தது. நடந்து போகிறாங்க. அப்படி போகும்பொழுது தான் அந்த சூர் என்கின்ற வனாந்தரத்திற்கு அவர்கள் போகிறார்கள். யாத்ராகமத்தில் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் நமக்கு எப்படி சொல்லுகிறது, அவர்கள் சூன் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனார்கள் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சூர் வனாந்தரத்தில் தான் 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் அலைந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சூர் வனாந்தரத்தில் தான் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மாராவுக்கு வருகிறார்கள். அந்த மாராவில் கசப்பான தண்ணீர் இருக்கிறது, அவர்களால் குடிக்க முடியவில்லை. இதுக்கு முன்னால் எவ்வளோ பெரிய கொண்டாட்டம், கொஞ்ச நாள் யோசித்து பார்க்கணும். இதுக்கு முன்னால் எவ்வளோ பெரிய விடுதலை, இதுக்கு முன்னால் எவ்வளோ ஒரு தடையாய் நின்ற ஒரு பெரிய செங்கடல் பிளந்திருக்கிறது. ஆண்டவர் அவ்வளோ தூரம் பிளந்து அவர்களுக்கு வழியை விட்டிருக்கிறாரு. இந்த செங்கடலை தாண்டி இந்த மக்கள் வந்திருக்கிறாங்க. எப்படி வந்தார்கள்? ஒரு சாதாரணமாக சேறு சகதியமாக இருக்க வேண்டிய அந்த அந்த தரை கூட வெட்டாந்தரையை போல் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் அழகாக நடந்து வந்தாங்க அந்த பக்கம். இவர்களுக்கு எது தடையாக இருந்ததோ, மதிலாக இருந்ததோ, அதுவே இவர்களுக்கு பாதுகாப்பாக நின்றது. அது மாத்திரமல்ல, எது இவர்களுக்கு வழிவிட்டதோ அதுவே தங்களுடைய விரோதியை அழித்திருக்கிறது. இவ்வளோ விஷயங்களை தெரிந்து கொண்டு தான் இவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். இப்போ சூர் வனாந்தரத்தில் அந்த கசப்பான மாராவனிடத்தில் வரும் பொழுது அந்த தண்ணீர் 3 நாட்கள் தண்ணீர் இல்லை, கஷ்டப்படுறாங்க. இங்கே கசப்பான ஒரு மாராவனிடத்தில் மோசேக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த மக்கள். இன்றைக்கி நீங்களும் நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ நன்மையான காரியங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறார். நான் உயிரோடு கூட இருக்கிறது ஒரு பெரிய விஷயங்க. நீங்கள்லாம் எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. நான் உயிரோடு கூட இருப்பதே பெரிய விஷயம். நான் செத்து போயிருந்தேன்னா எனக்கு மேலே புல் முளைச்சி போயிருக்குங்க. இது 8 வருஷம் 7 வருஷம் ஆகியிருக்கும் இல்லை? இப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலையை எனக்கு கொடுத்துருக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு சாட்சி கூட நம்ம கேட்டோம் இல்லை? நிறைய பேர் சாட்சி சொல்கிறதுக்கு நம்ம நேரம் கொடுக்கலன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கொடுத்துருக்கணும். நிறைய சாட்சிகள் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஆண்டவர், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை செஞ்சிருக்கிறார். ஏராளமான நன்மைகள். வாழ்ந்து சுகித்திருப்பதே ஒரு பெரிய காரியம். நான் உயிரோடு கூட இருப்பதே பெரிய காரியங்க. என் வாழ்க்கையில் நிதி ஆதாரங்களை கொடுத்துருக்கிறார், பணத்தை தேவைகளை சந்தித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் கொடுத்துருக்கிறாரு, குடும்ப உறவுகளை கொடுத்துருக்கிறாரு, கணவனை மனைவியை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, கணவனை கொடுத்துருக்கிறாரு, பேர பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்களெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி வச்சிருக்கிறாரு. ஆனால் இவளெல்லாம் பார்த்துட்டு ஒரு கஷ்டம் வரும்பொழுது, ஒரு துன்பம் வரும்பொழுது, ஒரு போராட்டம் வரும்பொழுது, ஒரு சங்கடம் வரும்பொழுது, ஐயோ ஆண்டவரே அப்படின்னு போய் ஆண்டவர் பாதத்தில் போய் விடுறோம். ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறோம். ஆனால் எந்த நம்பிக்கை, எந்த விசுவாசம் நமக்கு இல்லை அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எனக்கு முன்னால் இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறாரு, இப்பொழுதும் ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்கின்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வரல. நம்முடைய வாழ்க்கையில் வரல. நம்பிக்கை வரவே இல்லை. அந்த சந்தோஷம் வரவே இல்லை. அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வரவே இல்லை. இப்படி விடுதலை கொடுத்த ஆண்டவர் சாதாரணமாக இதுக்கு விடுதலை கொடுப்பார். ஒரு பெரிய கடல், ஒரு பெரிய சமுத்திரம், ஒரு பெரிய ஒரு செங்கடல். அந்த செங்கடல்லையே ஆண்டவர் அவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாருன்னா சாதாரண ஒரு துறவு கிட்ட செய்ய மாட்டாரா? யோசிச்சு பார்க்கவே இல்லை. இந்த கசப்பான மாறாவை மாற்ற மாட்டாரா? எல்லாரும் போய் மோசேயின் இடத்துல முறுமுறுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எண்ணெத்தியா குடிப்போம் அப்படின்றாங்க. நாங்கள் எண்ணெத்தியா குடிப்போம்,
நீங்களும் நானும் அப்படி தான் சொல்லியிருக்கிறோம். யாரை பார்த்து? ஆண்டவரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் என்னத்தையை சாப்பிடுவோம், நாங்கள் என்னத்தையை குடிப்போம், நாங்கள் என்னத்தையை உறவு கொண்டாடுவோம், நாங்கள் என்னத்தையை பிள்ளைகளை வளர்ப்போம், நாங்கள் எப்படியா வளர்க்க முடியும், எப்படியா என் பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறக்கும், எப்படியா என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், இப்படி தான் கடவுளை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். நம்பிக்கையே இல்லை, ஒரு விசுவாசமே இல்லை. இவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவர் என் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார், இனியும் செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவருடைய தெய்வீக திட்டத்திற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட இடைப்படுதல் ஒரு முடிவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிற நன்மைகளுக்கு முடிவே கிடையாதுன்றார். முடிவே கிடையாது. அவர் பாட்டு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். நாம தான் நம்புறதில்லை, நாம தான் விசுவாசிக்கிறது இல்லை, நாம தான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது இல்லை. என்ன சொல்லுது இந்த இந்த செய்தி நமக்கு? என்ன சொல்லுதுன்னா, சர்வ வல்லமுள்ள ஆண்டவரின் தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படிந்து அவரையே நம்பி பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி செய்தி அப்படி தான் சொல்லுது. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். இங்கே ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்திற்கும் 17ஆம் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளோ காலங்கள், கிட்டத்தட்ட அவருக்கு அது இருண்ட காலம், ஆபிரகாமினுடைய இருண்ட காலம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷமோ என்னமோ சொல்கிறாங்க அதுக்கு இடைப்பட்ட காலம். 16ஆவது அதிகாரம் முடிந்து 17ஆம் அதிகாரம் தொடங்குற வரையிலும் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆண்டவர் அவனோடு கூட பேசவே இல்லையா. ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசவில்லை. இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆபிரகாமின் இடத்துல ஆண்டவர் சொல்லுவது, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னிடத்துல உத்தமமாக நடந்துக்கிடா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள ஆண்டவருடைய தலைமைத்துவத்திற்கு நாம் என்ன பண்ணணுமா? நம்ம முதல்ல கீழ்ப்படினா அவரை சார்ந்து கொள்ள வேண்டுமா? கடலில் நடுவில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சவர். ஒரு துறவினுக்கு அருகில் அந்த மாறாவனுடைய இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்ய மாட்டாரா? யாத்திராகமம் புத்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் முழுசும் நீங்கள் படித்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஆண்டவர் செய்து கொண்டே வருகிறார். நிறைய சம்பவங்கள், பிரமிக்கத்தக்க காரியங்களை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு செய்து கொண்டே வருகிறார். அவருடைய வல்லமையை கண்டும் அவருடைய வல்லமையை அனுபவித்தும் அவருடைய வாழ்வுக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே பெறாமல் இருந்துட்டாங்க கடைசி வரையிலும். இங்கே மோசே நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசே அவர்களுக்காக நிறைய இடத்துல ஆண்டவருடைய திறப்பின் வாயிலில் போய் நிற்கிறார், ஆண்டவர் இடத்துல போய் கெஞ்சுறாரு, கேட்குறாரு. கடைசியில் மோசே கூட கோவப்படுற அளவுக்கு அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் முறுமுறுக்கிறார்கள். மோசே கூட கோவப்பட்டுட்டார். எங்கே கோவப்பட்டார்? பேசுன்ற இடத்துல கண்மலையை நோக்கி அடிச்சிட்டாரு. முதல்ல கண்மலையை அடிக்க சொன்னார், அடிச்சிட்டாரு. அதன் பிறகு கண்மலையை பார்த்து பேசுனார், அடிச்சிட்டார். கோபம் அவருக்கு. அந்த அளவுக்கு இந்த மக்கள் அவ்வளவு உபத்திரவம், இந்த மோசே அவ்வளவு உபத்திரவங்களை தாங்கி கொண்டு தான் அவர்களை வழி நடத்தி வந்திருக்கிறார். கடைசியில் வாக்குத்தத்த தேசம், கானான் தேசத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு ஆண்டவர் அவனை தடுத்துட்டார். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய நஷ்டம் அவனுடைய வாழ்க்கையில். இப்படி இந்த யாத்திராகமம் முழுக்க நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நன்மைகளை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் செய்தும் கூட அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள். ஆண்டவரை நம்புறதுக்கு மறுத்துட்டாங்க, அவரை விசுவாசிக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒவ்வொரு அற்புதங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு அற்புதம் நடக்கும் பொழுதும் ஆண்டவரை துதிக்கும் பொழுது அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும். ஒரு பெரிய அற்புதங்களை அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிக்கிறாரு அப்படின்னா நான் மகிழ்ந்து களி கூறுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னா அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் பார்க்கணும். என்னுடைய விசுவாசத்தினுடைய ஒரு அடியை எடுத்து வைக்கணும். நான் ஆண்டவரை நான் நம்புகிற அந்த விசுவாசத்தில் அந்த ஒரு அடியை நான் எடுத்து வைக்கணும். நான் இங்கே துதிக்கிறேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிக்கின்ற அதே நேரத்தில் இன்னொரு அடியை எடுத்து வைக்கணும். என்ன அடியை எடுத்து வைக்கணும்? விசுவாசத்தின் அடியை எடுத்து வைக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஒரு விசுவாசத்தின் அடியை நாம் எடுத்து வைப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு
அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாத்திராகமத்தில் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்களேன். நான் வாசிக்கிறேன், ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 26வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, எப்படி கேட்கணுமா? கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இவன் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இறைச்சி பாத்திரத்து நண்டையில் போகும்பொழுதும் எங்களுக்கு எகிப்து தேசத்தில் இல்லையா, அங்கே கொமட்டி காய்கள் இல்லையா, அங்கே முள்ளங்கி இல்லையா, அப்படியெல்லாம் கேட்குறான். எங்களை அங்கெல்லாம் விட்டுட்டு இங்கே கூட்டின்னு வந்துட்டு இந்த வனாந்தரத்தில் சாகடிக்கிறதுக்காக எங்களை கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் அவனை வளமிக்க அந்த திராட்சை கொலையை 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்களாம் ஒரு தடியில் மாட்டி. அப்படின்னா எவ்வளோ வளம் இருக்கும் பாருங்கள். பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவ்வளோ வளமிக்க தேசமா. பால் தேன் ஓடுறதில்லை, அவ்வளோ வளமிக்க தேசம், வளமிக்க தேசம். அந்த தேசத்தில் நான் உங்களை கொண்டு போய் சேப்பண்டான்னு ஆண்டவர் அப்படி சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த ஜனங்கள் எல்லாம் முறுமுறுத்துன்னு இருக்கிறாங்க. அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் நம்பாமல் போனார்கள். அதுக்கு தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கவனமாய் கேட்டு என் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து என் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து என் நியமங்கள் யாவையும் நீ கை கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாரு? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்கிறார். நான் தாண்டா உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர், நான் தாண்டா உனக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும், உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர் நான் மாத்திரம்தாண்டா அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்குறோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நேரத்தில் உண்மையாகவே இவர்கள் எதை யோசிக்கலைன்னா, எனக்கு இப்படி தொடர்ச்சியாக என் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே வருவார். நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நான் அவரை நம்பணும், அவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும், நான் விசுவாசிக்கணும் ஆண்டவருடைய வார்த்தையை. எனக்கு நன்மை செய்யும் பொழுதெல்லாம் அடுத்து எனக்கு வருகின்ற துன்பத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து அடுத்ததுக்கு என்னை கொண்டு செல்வார் என்கின்ற அந்த நம்பிக்கைக்குள்ளார வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம், அந்த அதிகாரம் முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா 27வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 நீரூற்றுகள் இருந்ததாம். அங்கே கொண்டு போய் சேர்க்குற ஏலிம் அப்படிங்கிற இடத்துக்கு, ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்ததாம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இது நம்ம யோசிக்கவே இல்லைல்ல, நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிக்கவே இல்லை. அந்த இஸ்ரவேல் மக்கள் யோசித்தாங்களா பாருங்கள்? யோசிக்கவே இல்லை. இப்படியெல்லாம் ஆண்டவர் பின்னால் நமக்கு எவ்வளோ நன்மைகளை வச்சுக்கிறார். நீங்கள் ஒன்றும் வேணாம், நீங்கள் பைபிளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்துக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வச்சுக்கிட்டே வராரு. மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் தொடர்ந்து படித்து பாருங்கள். அந்த பகுதியை மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வச்சுக்கிட்டே வராரு. இங்கே பார்த்தீங்கன்னா 12 நீர் ஊற்றுகள், 70 பேரீச்ச மரங்கள் அங்கே இருந்தது. அது மாத்திரமில்லை, சூர் வனாந்தரத்தில் எத்தனை நாள் தண்ணி இல்லாமல் அலைஞ்சாங்க? 3 நாட்கள் தண்ணி இல்லாமல் அலைந்தார்கள். கசப்பானா மாறா இருந்தது, அதை மாற்றி கொடுத்தார் மோசே. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். நல்ல தண்ணீர் கிடச்சிது அவங்களுக்கு. நீர் ஊற்றுகள் இருந்தது, அதில் தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீருக்கு அருகே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். அப்படின்னா அந்த இடத்துல அங்கே தங்கினாங்க, கொஞ்ச நாள் இருந்தாங்க. திருப்தியாக தண்ணீரை பருகினார்கள், திருப்தியாக சாப்பிட்டாங்க, அப்படி தான் சொல்லணும். அதன் பிறகு மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இறைச்சி இல்லைன்ட்டு மறுபடியும் இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாகவே நமக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்காக முதல்ல துதிக்கிறோம். துதிச்சதோடு அப்படியே நின்றுடாமல் அங்கிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்தது நமக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது, அல்லது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஏதாயிலும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஆண்டவர் எப்படியெல்லாம் எனக்கு செய்திருக்கிறாரு அதை போல் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த நியமத்திற்கு கீழ்ப்படிவது, இந்த வார்த்தைகளில் நாம் செயல்பட்டு போய்கிட்டே இருந்தோம்னா அதற்கு பின்னாக மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகினால கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தொடர்ந்து துதிப்போம், ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் நம்ம செய்கிற நன்மைகளுக்காக அவரை துதிப்போம். மாத்திரமல்ல, அவருக்கு கீழ்ப்படிவோம்.
கீழ்ப்படிவதில் ஆண்டவருக்கு ஒரு படியை எடுத்து, ஒரு விசுவாசப்படியை எடுத்து வச்சு போய்கிட்டே இருப்போம். ஆண்டவர் எனக்கு எல்லா நன்மைகளையும் செய்வார் என்று சொல்லி நான் நம்புவோம். சி மைனர் படிங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கவலை கண்ணீர் வியாதியிலும் கலங்காமல் உம்மில் நிலைத்திருப்பேன். கவலை கண்ணீர் வியாதியிலும் கலங்காமல் உம்மில் நிலைத்திருப்பேன். என் இமைகள் மூடும் வரையில் எந்தன் இறைவா உமக்காய் உழைப்பேன். என் இமைகள் மூடும் வரையில் எந்தன் இறைவா உமக்காய் உழைப்பேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். உமது சித்தம் செய்திடுவேன், உம்மையே நீத்தம் சார்ந்திடுவேன். உமது சித்தம் செய்திடுவேன், உம்மையே நீத்தம் சார்ந்திடுவேன். இந்த உலகின் மகிமை மறப்பேன், என்று உன்னத வாழ்வை நாடுவேன். இந்த உலகின் மகிமை மறப்பேன், என்று உன்னத வாழ்வை நாடுவேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். வாழ்நாள் முழுதும் உம்மை தொழுவேன், வாஞ்சையோடு உம்மை சேவிப்பேன். வாழ்நாள் முழுதும் உம்மை தொழுவேன், வாஞ்சையோடு உம்மை சேவிப்பேன். என் உயிரும் உடலும் உமக்கே தந்து உலகில் சாட்சி பகர்வேன். என் உயிரும் உடலும் உமக்கே தந்து உலகில் சாட்சி பகர்வேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். என்னை மூற்றும் உமக்களிப்பேன், என்றும் உம்மை மகிமை செய்வேன். என்னை மூற்றும் உமக்களிப்பேன், என்றும் உம்மை மகிமை செய்வேன். என் மீட்பர் சிலுவை சுமப்பேன், பலர் மீட்கப்படவும் ஜெபிப்பேன். என் மீட்பர் சிலுவை சுமப்பேன், பலர் மீட்கப்படவும் உழைப்பேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான
அருமையான அந்த வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் செய்து வருகிற ஏராளமான நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே நீர் செய்யும் பொழுதெல்லாம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை புகழுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அதன் பிறகு வருகின்ற சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்களில் எங்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்தவர், செங்கடலிலே ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தவர், வெட்டாந்தரையில் நடந்து போகும்படியாக உதவி செய்தவர், ஒரு பெரிய சமுத்திரத்தில் ஆண்டவர் செயல்பட்டவர், ஒரு மாறாவினிடத்தில் ஒரு கிணற்றின் அருகில், ஒரு ஊற்றின் அருகில் ஆண்டவர் நன்மையை செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் நினைக்கிறதே இல்லை ஐயா, நாங்கள் நினைக்கிறதே இல்லை. ஆண்டவரே நாங்கள் நம்பணும், உண்மை நாங்கள் நம்பணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. ஐயா நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் உம்மை நம்பி ஆண்டவரே உம் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரே உம் மீது நாங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும், விசுவாசத்தின் ஒரு அடியை எடுத்து நாங்கள் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் விரும்புகிறீர். அப்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஒளி வீசுகின்றவர்களாக, உப்பாக, ஒளியாக ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறையா ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் ஆண்டவரே நீர் சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நாங்கள் அடிபணியவும், விசுவாசத்தில் ஆண்டவரை நாங்கள் முன்னேறி செல்லவும், எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீ நன்மைகளையே அதன் பிறகு வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரங்களில் எங்களை யாவரையும் நாங்கள் தாழ்த்துகிறையா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.